அவங்க சொல்றது இங்க போலி வாக்காளர்கள் வந்துட்டாங்க. அத ஒருவர் 2 வாக்குரிமையை பெற்றிருக்காரு. இப்ப இறந்தவர்கள் பெயர்கள் எல்லாம் இன்னும் அந்த வாக்குகள் அப்படியே நீக்கப்படாம அப்படி இருக்கு. அது கள்ள வாக்கா பதிவாகுது. இதுதான் அவங்க சொல்றது. இப்ப இந்த போலி வாக்காளர்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த போலி வாக்காளர்களுக்கு உரிமை கொடுத்தது யார்? போலி வாக்குனா எப்படி? யார் அந்த போலி வாக்காளர்? ஒருவர் 2 இடத்துல வாக்கு செலுத்துற உரிமையை பெற்றிருக்காருன்னா சரி, அது தவறு. அதை கண்டுணர்ந்து அதை நீக்கணும். இறந்தவர்கள்னா இறந்தவர்கள் எல்லாருமே இறப்பு சான்றிதழை ஒப்படைக்கிறாங்க, டெத் சர்டிபிகேட்டை கொடுக்குறாங்க. அப்ப அதை பார்த்து அந்த பேரை நீக்கி விடணும். இதையெல்லாம் இவ்வளவு காலமா செய்யாம திடீர்னு போலி வாக்காளர்கள் நிறைய இருக்கிறாங்கிறத எப்ப நீங்க கண்டுபிடிச்சீங்க? இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிங்களா இல்ல எப்படி? இப்பதான் இந்த போலி வாக்காளர்கள்லாம் வந்திருக்காங்களா? இப்ப இவ்வளவு நாள் என்ன கோமால நினைவிழந்து படுத்துக்க முடியல இல்ல எப்படி? இந்த என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது குறிப்பா மாண்புமிக்க நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த கொளத்தூர்ல 8000 வாக்கு கிட்ட போலி வாக்கு செலுத்தப்பட்டிருக்குன்னு அந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிச்சீங்களா? ஆட்சியை முடிய போது, அடுத்த தேர்தல் வரப்போது. அவர் 4 ஆண்டுகள் 5 ஆண்டு அமைச்சராகவே இருந்துட்டாரு. அது நாட்டின் முதலமைச்சராக இருந்துட்டார். அந்த ஒரு தொகுதியில தான் போலி வாக்காளர்களா இல்ல நாடங்களும் வேற தொகுதியில எங்கேயும் இல்லை. இப்போ என்னது இது? ஈரோடு கிழக்குல இப்ப நடந்த இடைத்தேர்தலை நாங்க போட்டிட்டோம், திமுகவும் நாங்களும். கள்ள ஓட்டு போட்டது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுமா தெரியாது? வாக்குக்கு காசு கொடுக்கப்படுகிறது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுமா தெரியாது? கள்ள ஓட்டு போடுறத தடுக்காது, வாக்குக்கு காசு கொடுக்கறத தடுக்காது. ஆனா வாக்கை மட்டும் சரியா எண்ணி சொல்லிடும். அதை நம்ம நம்பணும். எப்படி இருக்கு பாருங்க. இப்போ அவசரமா சரி, இந்த போலி வாக்காளர்களை கண்டுதானே நீக்கணும். இறந்தவர்கள் பேர் இன்னும் இந்த பட்டியலில் இருக்கு, அந்த வாக்கு வேற ஒரு நபரால் செலுத்தப்படுது, தவறா செலுத்தப்படுது அப்படின்னா அதை தானே கண்டு உணர்ந்து நீக்கணும். மொத்த பேருக்கும் மறுபடியும் ஒரு வாக்குப்பதிவு, வாக்கு இருக்குத வாக்கை சோதிக்கிறது, வாக்கை புதுப்பிக்கிறது என்பது அது எவ்வளவு பெரிய வேலை? 6 கோடி வாக்காளர்கள், 5.5 கோடி வாக்காளர் இருக்கிற ஒரு மாநிலத்தில் ஒரே மாசத்துல நீங்க அந்த விண்ணப்பத்தை கொடுத்து சரி செஞ்சு நீங்க அந்த வாக்கை சரி பார்த்து எல்லாருக்கும் கொடுத்துருவீங்க அப்படிங்கிறது எப்படி? 10 நாள்ல 500 பேர், 5 கோடி பேருக்கு மேல இந்த படிவத்தை கொடுத்துட்டேங்கிறீங்க. அதை யாரு உடனே நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அதுல உங்க பிறப்பு சான்றிதழ் தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் தரப்பட்ட பிறப்பு சான்றிதழா இருக்கணும்னு சொல்லிருக்கீங்க. அப்ப தகுதி இல்லாத அதிகாரிகளை எல்லாம் இந்த அரசு நியமிக்குதா? எப்படி இந்த கேள்வியை பாருங்க. தகுதி வாய்ந்தன்னு சொல்லி இப்ப இந்த அதிகாரி தகுதி வாய்ந்தவரா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ தகுதி இல்லாத அதிகாரியை நீ நியமிச்சிருக்கல. அப்போ ஒரு நாடு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு? ஏற்கனவே இருக்கிற வாக்காளர்கள் அதை விட்டுட்டு இந்த 2 வாக்குரிமை பெற்றிருக்கிறவர் இதுகளை பார்த்ததானே நீங்க நீக்கணும். மொத்த பேருக்கு மறுபடியும் வாக்குப்பதிவு அது எவ்வளவு? இந்த குறுகிய காலத்துல இப்ப நவம்பர்ல ஆரம்பிச்சு பிப்ரவரி 7ஆம் தேதிக்குள்ள முடிச்சு வெளியிடுவோங்கிறீங்க. இது யாரு கொண்டு வந்த? இந்த பிஎல்ஓ, அந்த அதிகாரிகள், அந்த பூத் லெவல் ஆபீசர், அவங்க எல்லாம் யாரு? ஹெல்த் லேபருங்கிறீங்க. அவங்க யாரு? கொசு மருந்து அடிக்கிறவங்க, இந்த தூய்மை, இந்த மாதிரி பணியாளர்கள், அங்கன்வாடியில பணி செய்யறவங்க, சத்துணவு போடுற ஆயாக்கள், அந்த அம்மாக்கள், அவங்கெல்லாம் இந்த படிவங்களை பூர்த்தி செய்து பொறுப்பா ஜனநாயக நாட்டில் குடியாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்குரிமை தான் மதிப்புமிக்க மக்களுக்கு இருக்கிற உரிமை. அதை இவ்வளவு தாந்தோன்றித்தனமா நீ பதிவு செஞ்சு கொடுத்துரு போ அப்படின்னா இது எப்படி இருக்குது? எந்த மாதிரியான ஒரு நாடு இது? மக்களுக்கு இருக்கிற கடைசி உரிமையை இந்த நாட்டு குடிமக்களை எந்த அளவுக்கு மதிக்குதுங்கிறத பாருங்க. அப்படின்னா நீங்க ஓராண்டு காலம் அவகாலம் எடுத்து அது சீர்திருத்தம், அது முறையான வாக்கு இருக்கணும், சரியா இருக்கணும்னா நீங்க அதுக்கு உரிய கல்வியாளர்களை
இந்த ஆசிரியர் பெருமக்களை முன்னாடியெல்லாம் வாக்கு எப்படி பதிவு பண்ணீங்க? கோடை விடுமுறை காலங்களில் அவங்களுக்கு சிறப்பு பணியாதை கொடுத்து, அவங்களுக்கு அதுக்காக ஊதியத்தை கொடுத்து, அவங்களுக்கு போக்குவரத்துக்கெல்லாம் செலவு கொடுத்து, 10 நாள் 15 நாள் அவகாசம் கொடுத்து, பகுதி பகுதியாக பிரித்து விட்டு வாக்காளர் சீர்திருத்த முகாம்னு ஒன்று நடத்தி, அதுக்கு ஓராண்டு காலம் எடுத்திருக்கணும். எடுத்து அதை செஞ்சிருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா முறையா சீர்திருத்தம் செய்யணும்னா 2 மாசத்துல நீங்க தேர்தல் அறிவிக்க போறீங்க. பிப்ரவரி 7 நீங்க வெளியிடப்படுங்கிறீங்க. வெளியிடப்படுது, என் வாக்கு இல்லை, நான் மறுபடியும் முறையிட்டு அந்த வாக்கை பெறுவதற்கு கால அவகாசம் இருக்கா? நீங்க வெளியிடுறதுதான் வாக்கு. இது எந்த மாதிரி முறைனா, இந்த நாட்டில் வாக்காளர்கள் வாக்கை பெற்றிருக்கிற மதிப்புமிக்க மக்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செய்தார்கள் இதுவரை. ஆனா இப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்யறாங்க. அதுதான் இந்த SIR சிறப்பு சீர்திருத்த வாக்கு. அவங்க எனக்கு யாரு வாக்கு செலுத்தணும்னு அவன் முடிவு பண்றான், ஆட்சியில் இருக்கிறவன். இப்ப யாரு போறது? திமுக மாதிரி ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க, எல்லா இடம் அமைப்பு இருக்கு, அவங்க பின்னாடியே போறாங்க, அவங்க வாக்குகளை சரி பண்றாங்க. அதிமுக பெரிய அமைப்பு, எல்லா இடத்துலயும் கிளை இருக்கு, உறுப்பினர் இருக்காங்க. எங்களை போன்ற வளர்ந்து வர பிள்ளைகள் என்ன செய்ய முடியும்? நீ என்ன பண்ணுவ? அங்க போனா என் படம் இருக்குன்னு வச்சுக்கிற, இது சீமானோட வாக்குன்னு தூக்கி விட்டுருவேன். அங்க போனா தம்பி விஜய் படம் இருக்குன்னு வச்சுக்க, அது தூக்கி விட்டுருவேன். இது இஸ்லாமிய வீடுன்னா தூக்கி விட்டுருவேன். எப்படி இது கிறிஸ்தவ வாக்குன்னா பிஜேபி RSS என்ன பண்ணு, இதெல்லாம் நம்ம ஓட்டு போட மாட்டேன்னு தூக்கி விட்டேன். தூக்கி விட்டவர்களா இல்லையா நீங்க? ஓகி புயல்ல 200 பேர் நடுக்கடலை செத்து போனா, புயல்ல சிக்கி காப்பாத்தான் வரல. உயிரிழந்த உடலையாவது எடுத்து கொடு, பொழைச்சிக்கிறோம்னு மக்கள் போராடிட்டு இருந்தான். நீ வரல, செத்தவன் மட்டும் கிறிஸ்தவ மீனவன் நமக்கு ஓட்டு போட மாட்டான்னு 40,000 ஓட்ட ஒரே தேர்தலில் தூக்கி விட்டீங்களா இல்லையா? அதே மாதிரி வேலையை செய்வீங்க நீங்க. குறைஞ்சது 1 கோடி பேர் வாக்குரிமையை இழப்பாருங்க. பெரும்பாக்கத்தில் மட்டும் 20,000 பேருக்கு வாக்குரிமை இருக்காதுன்ற ஏற்கனவே நீங்க நடத்துவீங்க. பீகாரை பின்பற்றவும். பீகார்ல 81 லட்சம் பேர் வாக்கு செலுத்துற தகுதி இருந்தும் வாக்குரிமையை பெற முடியாம வெளியில நிக்கிறாங்க. அப்போ எப்படி? இந்த நாட்டில் மட்டும் ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு? நாங்க விரும்பிய கல்வியை கற்கிறது, உரிய நல்ல தரமான மருத்துவத்தை பெற்றுக்கொள்வது, இதெல்லாம் எப்படி? மருத்துவ கல்வியை கற்பது, இந்த வாக்கு செலுத்துறது, இதெல்லாம் ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு? இது ஏன் இவ்வளவு அவசரமா செய்யணும்? சரி, திருத்தணும், சரி பார்க்கணும், அதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்து செய்யணும் இல்லையா? இப்ப நான் ஒரு வீட்டில் குடியிருந்தேன், வாடகை வீட்டில் ஆலப்பாக்கத்தில். அங்கதான் எனக்கு வாக்கை எடுத்தேன். இப்ப நான் திருப்பி இப்ப கடற்கரை சாலையில போய் ஒரு வீட்டில் இருக்கேன். நீ அந்த வீட்டுக்கு தான், அந்த வீட்டு முகவரிக்கு சோதிக்க போவ, அங்க நான் இல்லைன்னு நீக்கி விட்டுருவேன். எப்படி? அப்படி எத்தனை லட்சம் வாக்காளர்கள் இந்த நாட்டில் இருப்பான். நீ எங்க அம்மாவுக்கு ஊருக்கு சோதிக்க போவ, மனுவை கொடுத்துருவ, இல்லை ஏதோ ஒன்று பண்ற. எங்க அம்மா நீ 3 நாள் வர, நீ வர நேரத்தில் இல்லை வயக்காட்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்க, வாக்குலேன்னு தூக்கி விட்டுருவேன். இப்போ எனக்கு என் பெற்றோர்களின் வாக்கு இதை கேட்குறேன். எங்க அம்மாவும் எங்க அம்மாவையும் எங்க பாட்டி, எங்க அம்மாச்சி, எங்க தாத்தா இதை போய் எங்கே எடுத்துட்டு வரும்? அந்த உரிமை கொடுக்கணும். இதுதான் இப்படி. பீகார்ல எங்க அப்பா அம்மாவுக்கு ஓட்டு உரிமை இருந்தால் நீங்க எடுத்துக்கலாங்கிறேன். எனக்கு 13 இதுல தகவலை தரணும்ன்ற. இதுல என்னது? இது கொடுமை பாருங்க. எல்லாத்துக்கும் ஆதார் தான் நீங்க. அடையாளமே, தேச அடையாளமே, இந்த நாட்டின் குடிமக்களுக்கான அடையாளமே ஆதார் தான் நீங்க. இப்ப அது ஆகாது, அது இன்வேலிடுன்றீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்றீங்க. ஆதார் எடுத்தா தான் வங்கி கணக்குல இணைக்கணும், இதுல இணைக்கணும், எல்லாத்துலயும் ஆதாரம் இணைக்கணும் நீங்க. இப்ப ஆதாரம் ஒண்ணும் இல்லைன்னு. பீகாருக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு விஷயம் நடக்கும், இந்த மாதிரி ஒரு ஏற்பான விஷயம் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த SIR நோக்கி இல்லை, என்ன நடக்குதுன்னே புரியல. இவங்க என்ன திட்டத்தில் இதை நடத்துறாங்கன்னு தெரியல. இது வந்து தனக்கு வேண்டிய வாக்காளர்களை வச்சு மீதி வாக்காளர்களை நீக்கி விடுவதை தவிர இதுல வேற என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே மனச்சான்று படி இவர்கள் வந்து இந்த வாக்கு சரியான வாக்காளர், உரிய வாக்காளர்களுக்கு வாக்குரிமை இருக்கணும். ஒருவர் 2 இடத்துல செலுத்துறது அது தவறு. இறந்து விட்டவர்கள்லாம் அவங்க வாக்கு பலகெல்லாம் எடுக்கப்படாம இருக்கு. நாங்களே தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டோம். அந்த வாக்கை வேற ஒருத்தர் போலியானவர் வந்து செலுத்திடுறாரு. இதெல்லாம் முறைகேடு. சரி, அப்ப அதை மட்டும் கண்டுணர்ந்து வெளியில நீக்கிறதான சரியான திருத்தமா இருக்க முடியும்.
நீங்க மொத்த பேரையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள செய்து முடிங்க அப்படின்னா எனக்கு இன்னும் 2 மாசத்துக்குள்ள தேர்தல் வரப்போகுது. எல்லாருமே கூட்டணி யாரோடு எல்லாரும் தேர்தல் பரப்புரைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையில நீ இப்ப இந்த வாக்கு சரிவாருன்னா இது எந்த மாதிரியான நெருக்கடியை நீங்க மக்களுக்கு கொடுக்குறீங்க? நீங்க என்ன மக்களுக்கு இது உத்தி ஆபத்து தெரியல. ஏன்னா ஒரு நாட்டில் இந்த நாட்டில் இந்த மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்குரிமை தான் மக்களுக்கு இருக்கிற கடைசி வலிமை மிக்க ஒரு ஆயுதம், உரிமை. அந்த உரிமையே பறிபோகும்னா வேற என்ன இருக்கு? எனக்கு இங்கே வேற என்ன இருக்கு சொல்லுங்க. குழப்பங்கள் இருக்குன்னு பொதுமக்கள் சொல்றாங்கன்னு இருக்காதீங்க. குழப்பமான ஒரு படிவம் அது. நீங்க எளிதில் பூர்த்தி செய்யக்கூடாது. நான் ஏற்கனவே வாக்குரிமை பெற்று வச்சிருக்கேன்ல, செலுத்திருக்கேன்ல, அப்புறம் அதை எதுக்கு சோதிக்கிற? உனக்கு வேலை இல்லையா? உனக்கு வேலை இல்லையா? எனக்கு வேலை இருக்குல்ல. நீ உனக்கு ஒரு வேலை இல்லைன்னா எனக்கு வேலை இருக்கு. நீ ஏன் இவ பதட்டமா வச்சுக்கிற? எதுக்கு வச்சுக்கிற? நீ பல முறை வாக்கு செலுத்திருக்கேன், எல்லாம் வச்சிருக்கேன். நீ தவறா குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கல, தவறு செய்யறவன் யாருன்னு கண்டுபிடிக்கல. எப்படி இது சார்? வாடகை இருக்கவங்களா வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்க முடியாது, மாறுதல் பண்ணிட்டு. அதுதான் சொல்றேன். அது நீங்க அப்படி பார்த்தா நமக்கு பெரும்பாலும் 100 பேர்ல குறைஞ்சது 60 பேர் நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்கோம். மாறி மாறி இருப்போம். அந்த வீட்டில் எடுத்திருப்பேன். இப்போ எனக்கு ஆலப்பாக்கத்தில் எடுத்துருக்கு. இப்போ நான் அங்கே போய் என்னை சோதிச்சிங்கன்னா அந்த வீட்டில் அவர் இல்லைங்கன்றுவாங்க. உடனே நீ என்ன பண்ணுவேன்? அவர் இல்லை அப்படின்னு அடிச்சு விட்டுருவேன். இப்போ சீமான்னா ஒரு சீமான் தானே, எத்தனை சீமான் இருப்பாங்க? இப்போ ஆறுமுகம்னா ஒரு ஆறுமுகம் தானே. எப்படி இது 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 சரியானதுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. இது சர்வாதிகார போக்குன்னு இல்லை, கொடுங்கோன்மை. இது அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் மதிப்புமிக்க அவர் ஐயா சொல்றது மாதிரி இது ஒரு ஜெனோசைடு. இது ஒரு படுகொலை, ஜனநாயக இது படுகொலை. ஆனா தமிழ்நாட்டை இத்தனை நாளா பாஜகவால இதுல இப்ப நீ இருங்க, இதுல என்னன்னா நீங்க எதாவதுக்கோ அவசரமா சட்டசபையை கூட்டுறீங்க. இது மதிப்புமிக்க மக்களின் உரிமை பறிபோகுதுன்னு தெரியுது. திமுக எதிர்க்கிறேன்னு சொல்லுது. ஆனா அந்த எதிர்ப்பு தன்மையில நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஏன்னா நீங்க தான் அந்த பூத் லெவல் ஆபீசரா போடுறீங்க, நீங்களே போய் எல்லாத்தையும் செய்யுங்கன்றீங்க, இதை இப்படி பண்ணுங்கிறீங்க, ஏதாவது உதவிக்கு வேணா இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கிறீங்க. ஒன்னு எதிர்த்தா இதை ஏற்க முடியாது, இது காலம் எடுக்கணும், இது நிதானமா செய்ய வேண்டியது. தேர்தலுக்கு அப்புறம் பண்ணு, 29 பாராளுமன்றத்துக்குள்ள இதை சரிபாக்கவா அப்படின்னு ஒன்னு சொல்லியிருக்கணும். இல்ல நீங்க அதை எதிர்க்கிற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்றதும் பேசுறதும் திருப்பி இதை செயல்படுத்துறதும்னா அது எந்த மாதிரி முறை? கண்ணுக்கு தெரியுது தவறு நடக்குதுன்னு, அந்த தவறை துணிஞ்சு எதிர்க்கணும்ல ஒரு அதிகாரம். இப்ப அதிமுக பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா திமுக இங்க எஸ்ஐஆர் பயன்படுத்திக்குது, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செயல்படுத்துறதுக்காக இதை கொண்டு வரதுக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. சரி, அந்த பிஜேபி கேட்கிற நீ அனுமதிக்கிற? நீ தானே கொண்டு வர எஸ்ஐஆர் டிஎம்கே கொண்டு வரலையே, திமுக ஆட்சி கொண்டு வான்னு கேட்கலையே. நீ தானே செயல்படுத்துற நாடங்களும். மேற்கு வங்கத்துல கேரளாவில் பனிச்சுமையில ஒருத்தர் செத்தே போறாரு. இப்ப இந்த போறவங்க எல்லாம் எங்களால் அதை எடுக்க முடியாது, நாங்க ஒத்துழைக்க மாட்டோங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், யாருமே ஒத்துழைக்காதீங்கிறேன். இப்ப என்ன இருக்குது? எனக்கு இப்ப என்ன பண்றது? நான் கேட்ட தேர்தல் ஆணையத்தை முற்றுகிட்டு மட்டும் என்ன போகுதுன்னு கேட்கறாங்க. நீ நான் என்ன வேலை செய்யறது? இதுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறதா? அனைத்து அரசியல் கட்சிகளும் சேர்ந்து நாங்க பாய்காட் பண்றோன்ற மாதிரி அப்படிதான் செய்யணும்னா அது என்ன பண்றதுன்னு புரியல பாருங்க. ஒரு யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறது கூட இல்லைன்னா காலம் நேரம் நெருக்கடி ஒரு பதட்டமான இடத்துல வச்சுக்கிறது. இது அதான் அந்த ஹிட்லர் சொன்னதா எனக்கு ஏன் வருது, மக்களை எப்போதும் பதட்டமாவே வச்சுக்க, அப்பதான் அவன் நம்மளை நோக்கி கேள்வி எழுப்ப மாட்டான் அப்படின்னு. இது பாருங்க, கருத்து வேறுபாடுகள் கட்சியிடையே இருந்திருந்தாலும் நீங்க எல்லாம் இந்த சமயத்துல எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்கிற அண்ணன் சீமான் இந்த விஷயத்துக்கும் எல்லா கட்சிகளோட இணைந்து இதுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க பண்ணலாம்னு. இது பண்ணலாம். இப்ப என்னோட யாரு இணைஞ்சு வருவா? ஏன்னா தேர்தல் நேரத்துல என்னோட வந்தா அவங்க கூட்டணியில மறுபடியும் சேர்ப்பாங்களான் இருக்கு. நான் யாரோடும் போவேன். உன் மூலமா நீங்க சொல்றது மூலமா கூப்பிடுறேன், வாங்க எல்லாரும் சேர்ந்து போராடுவோம். யாராவது வருவாங்களா பாருங்க. என் பக்கத்து நின்னாலே கூட்டணியில வச்சிருப்பாங்களா வெளியேற்றிருவாங்களான்னு பயப்படுவாங்க. அப்ப அதுல போய் என்ன யாரு வருவா சொல்லுங்க? அதிமுக ஆதரிக்கும், ஏன்னா அவங்க எஜமான் கொண்டு வந்தது விளங்குது. அப்புறம் எல்லாத்துக்கும் முன்னாடி எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாரு. அதிகப்படியா அவர் வாக்கு தான் காலியாக போகுது.
அதானே இப்ப திமுக என்ன செய்யும்? இது ஏடிஎம்கே ஓட்டுனா தூக்குடாங்க, நாம் தமிழர் ஓட்டுனா தூக்குடாங்க, இது விஜய்க்கு போகுதா வெற்றிக்கலை ஓட்டா தூக்குடாங்க. ஒரு வேளை என் படமோ கொடியோ இருந்ததுன்னா, தம்பி விஜய் படமோ இருந்ததுன்னா அதை வச்சுட்டு போமா? இல்லை, அதெல்லாம் ஜனநாயகத்தில் நம்ம சரியா நடக்கணும். அப்படிப்பட்ட கட்சி ஆட்சிகள் அங்கே நடக்குது. ஏன்னா இப்ப நாளையில இருந்து இப்ப ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வந்து ரொம்ப அந்த மாதிரி பாய்காட் பண்றாங்க. வருவாய்த்துறை அந்த துறை மட்டும் அந்த அதிகாரிகள் மட்டும் இல்ல, மொத்த பேருமே ஒத்துழைக்க கூடாது. அதுதான் என்னோட வேண்டுகோள். நீங்க தயவு செய்து ஒத்துழைக்காதீங்க. மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு எல்லாருமே இதை கிளர்ச்சி செஞ்சு இதை தடுக்கணும். இதை சீர்திருத்தம் செய்யணும் அப்படிங்கறதுல, இந்த சிறப்புங்கிறதுல தான் எனக்கு கொஞ்சம் பயம் வருது. அதாவது ஸ்பெஷல் சீர்திருத்தம். சரி, சீர்திருத்தத்துல என்ன சீர்திருத்தம்? இப்ப நம்மளே என்ன கேட்கிறோம்? பிஏபி அரசுகிட்டே கேட்போம். இந்த போலி வாக்காளர்கள் ஒருவர் 2 இடத்துல வாக்கு செலுத்துகிறார், இறந்தவர்களின் வாக்குல நீக்கப்படல அப்படியே இருக்குங்கிறத நீங்க இப்பதான் கண்டுபிடிச்சிடலாங்கிறத என் கேள்விக்கு யார் பதில் சொல்லுவாங்க? நீங்களே 10 ஆண்டு இருந்துட்டீங்க, இப்ப 12வது ஆண்டு முடிவுற போகுது. இவ்வளவு காலத்துல இப்பதான் நீங்க அதை உணர்றீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு இருக்குல்ல. சட்டப்பேரவை இது ஒரு நாட்டில், ஜனநாயக நாட்டில் இதை விட மக்களின் உரிமை என்ன, மதிப்புமிக்க உரிமை என்ன இருக்கு? நீங்க ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கெல்லாம் கூட்டினவங்க தானே, பேசினவங்க தானே. இது இந்த உரிமை போகுது, இது பேராபத்தானது அப்படின்னா இதை தானே நீங்க முதல்ல நான் இதை ஏற்க முடியாது, அதுக்கு ஒத்துழைக்க முடியாது, இதை கைவிடு, நீ வந்த அந்த மாதிரி இதுன்னா அதை தனியா மறுபடி கண்டு உணர்ந்து பண்ணதுக்கு கால அவகாசம் எடுத்துக்கிட்டு பண்ணணும். பாஜகவால அவ்வளவு சீக்கிரம் தமிழ்நாட்டுல கால் ஊன்ற முடியல அப்படிங்கிற ஒரு இது வந்த சூழ்நிலையில இப்ப இது இந்த மாதிரி எஸ்ஐஆர் இருந்தா பாஜகவை தவிர நம்ம யாரும் கால் ஊன்ற முடியாது. அதான் இங்க இருக்கிற சிக்கல். பீகார்ல நடந்ததை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நினைச்சதை நடத்திருக்காங்க. 81 லட்சம் பேர் வெளியில இருக்கான் வாக்கு செலுத்த முடியாம. அந்த 81 லட்சம் பேர் ஏன் பிஜேபிக்கு எதிரான வாக்கு இருக்கக்கூடாது? நீ தானே தீர்மானிக்கிற. அதிகப்படியா இஸ்லாமிய மக்களின் வாக்கு எடுக்கப்பட்டிருக்கு, நீக்கப்பட்டிருக்குங்கிறத நமக்கு கொடுக்கிற தகவல். அந்த யோகேந்திர யாதவ் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சதிலே 81 லட்சம் பேர் வாக்கு செலுத்துகிற உரிமை தகுதி எல்லாம் வச்சிருந்தும், நீங்க சொல்ற அந்த எல்லாம் வச்சிருந்தும் 81 லட்சம் பேருக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கு, அதை இழந்திருக்கார்கள் சொல்லும் போது 81 லட்சம் பேர் எத்தனை தொகுதி? நீங்க வெற்றியாளர்களை பாருங்க. எப்பவுமே இப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த 2021 நடந்ததுல அதிகப்படியா வித்தியாசம் 300, 400, 600, ரொம்ப அதிகம்னா 1000, 2000 அல்லது 250, 350 இந்த வாக்கு வித்தியாசம் தான். இதை இந்த எஸ்ஐஆருங்கிற இந்த சிறப்பு வாக்கு திருத்த மூலமா நீங்க தூக்கி விட்டீங்கன்னா கதை முடிஞ்சிருதுல, அவ்வளவுதானே. அப்புறம் அப்ப அந்த இதுல நமக்கு இது அவசரமா கொண்டு வரும்போது ஒரு நடுக்கம் வருது. அப்ப வேற ஏதோ நோக்கம் இருக்கு. உண்மையிலேயே சீர்திருத்தம் செய்யணும், அது தவறு இருக்குது, அதை திருத்தணும்னா ஒரு காலம் எடுத்து, நீண்ட காலம் எடுத்து அறிவிச்சு அதுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சி பெற்ற அதிகாரிகளை அனுப்பி அந்த மக்களுக்கு விளங்கப்படுத்தி, என உண்மையிலேயே மக்களுக்கு இந்த வாக்குரிமையை இழந்துடக்கூடாது அந்த மக்கள் அப்படின்னு அதை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா அதுக்கு கால அவகாசம் எடுத்து சிற்றூர்கள் தோறும் போய் படித்த பிள்ளைகளை, கல்லூரியில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள பணிக்கமர்த்தி ஒரு 2 மாத காலம் நீங்க போய் இதெல்லாம் செஞ்சு கொண்டு வாங்க, எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னா அப்புறம் சரியா இருக்கான்னு பார்த்தா அவங்ககிட்ட கைரேகையோ கையெழுத்தோ ஒப்புதல் வாங்கி கொடுக்கணும். இப்போ இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, வாங்கிட்டாங்க. பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி பட்டியலை அறிவிப்பேங்கிறாங்க. அறிவிச்ச பிறகு பல லட்சம் பேருக்கு வாக்கு இல்லை. குறிப்பா இப்ப எனக்கு என்னன்னா, நான் நிறுத்துற வேட்பாளர்களுக்கே வாக்கு இருக்குமான்னு தெரியல கடைசியா. அப்ப அந்த நேரத்துல ஐயோ அப்படின்னா நீ சரியா பிப்ரவரி 10, 15 தேர்தல் தேதி அறிவிச்சிருவ. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முழு அதிகாரம் போயிடும். அப்புறம் மார்ச், ஏப்ரல் தேர்தல். அப்புறம் ஐயோனாலும் அம்மானாலும் எனக்கு வாக்கு வராது. அப்போ நான் என்ன செய்யறது? இந்த நாட்டில் பிறந்ததுக்கு நாண்டுகிட்டு தான் சாகணும், வேற என்ன செய்ய முடியும்? எஸ்ஐஆர் கொண்டு வந்தது சரி, எஸ்ஐஆர் கொண்டு வந்தது சரி, காலம் மட்டும் தான் பிரச்சனை இல்லை. எஸ்ஐஆருங்கிற ஒன்று கொண்டு வரணும்னு என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இது சிறப்பு சீர்திருத்தம்னா தம்பி, எந்த இடத்துல தவறு இருக்கோ அதை தான் சரி பண்ணணும். கொஞ்சம் இருங்க, எந்த இடத்துல தவறு இருக்கோ அதை தான் நீங்க சரி பண்ணணும். அப்ப நீங்க சொல்றது போலி வாக்காளர்கள், அந்த போலி வாக்காளர் யாருன்னு கண்டு அவங்கள தான் நீக்கணும். மொத்த பேரும் மறுபடி வாக்குரிமையை நீங்க சரி பாருங்க,
மொத்த பேரும் உங்களுக்கு மறுபடியும் வாக்குப்பதிவு வாக்கு இருக்குது, வாக்கு நீங்கள் விண்ணப்பிச்சு பெறணும் அப்படின்னா இது எப்படி? இப்போ என் தங்கச்சி வந்து திருச்சியிலிருந்து கவிதா எடுக்குது, 5 பேர் இருக்கிற வாக்கு ஒரே ஒரு படிமம் கொடுக்குறாங்க, ஒரு படிமம். இப்போ மீதி பேருக்கெல்லாம் என்ன எப்படி அதை பதிவு பண்ணி கொடுக்கறது? செராக்ஸ் எடுத்துக்க, நகல் எடுத்துக்கங்கிறாங்க. நகல் எடுத்து கொடுத்தா என்னம்மா நகலை கொண்டாந்து கொடுக்குறீங்கம்பாங்க. எப்படி இப்போ பண்ணுறது? சரி, ஒரு வாக்குக்கு எதுக்கு 2 படிவம் கொடுக்குறேன்? ஒன்று தவறாயிட்டா இன்னொன்று. அப்போ இது தவறாகும்னு உனக்கு தெரியுது, இந்த படிவம் பூர்த்தி செய்ததில் தவறு வந்துடும்னு தெரியுது. இப்போ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அதில் வச்சிருக்கேன் அந்த இதில் தகுதி வாய்ந்த அதிகாரிகள், தகுதி வாய்ந்த அதிகாரிகள், தகுதி வாய்ந்த அதிகாரிகள். இந்த அதிகாரி தகுதியானவரா இல்லைன்னு அப்படி எனக்கு எப்படி தெரியும்? நீ ஏன் தகுதி இல்லாத அதிகாரியை போட்டாப்ப? தகுதி இல்லாத அதிகாரிகளாம் வேற நீ பணிக்கு நியமிச்சிருக்கியாங்கிற கேள்வி எனக்கு வருது. அதுக்கு பதில் வச்சிருக்கீங்களா? எப்படி இருக்கு? உங்களுக்கு எல்லாமே தெரியுது, எல்லாமே தெரியுது. இது ஒரு தவறு நடக்குது, ஒரு கொடுமை நடக்குதுன்னு. ஆனாலும் நீங்க கேள்வியை என்ன தான் கேட்குறீங்க. இல்லை, எனக்கு ஒன்று இப்போ தேர்தல் ஆணையம்னு ஒன்று தமிழ்நாட்டில் இல்லாமல் ஒழிக்கிறது தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு எவ்வளவு பிரச்சனையை நம்ம பேசிட்டுருக்கிறோம், அது சாதாரணமாக வந்து பதிவு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு உட்காந்துருக்குறாங்க. அதை வேலைக்கு போகிறது யார் இந்த பதிவுலாம் எப்படி உங்கள் பொறுப்பை அப்படியே எடுப்பாங்க? பல மணி நேரம் உட்கார வைக்கிறீங்க. அந்த வேலையை இப்போ இந்த கொசு மருந்து அடிக்கிறது, துப்புரவு செய்கிறது, பிள்ளைகளுக்கு சத்துணவு ஆக்கி போடுற அந்த பணி யார் செய்கிறது? அந்த பணி யார் செய்கிறது? யார் செய்கிறா? யார் போய் செய்வா? கால கொடுமையான ஒரு சூழலில் நிறுத்தி வச்சுட்டாங்க.